புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே இருக்கு. பெரிய படம், ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் நினைக்கிறேன் இந்த படம் வந்து நம்மளுக்கு பாக்குறப்ப வந்து ஒரே டைம்ல உட்காந்து பார்க்க முடியாது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்த படத்துல வந்து டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே சூப்பரா இருந்தாலும் இது நம்ம நாட்டு படம் இல்ல அப்படின்ற உணர்வை வந்து மைண்ட்ல வந்து கொடுத்துருது. அதுதான் பெரிய வந்து மைனஸ். ஸோ இது வந்து ஒரு அன்ஈஸியா இருக்கும். இந்த படம் வந்து நம்மள்ட்ட ரொம்ப நெருக்கமா இல்லை. ஏன்னா நம்ம நாட்டில் ட்ரெயின் ஓடுறது வந்து அப்படி, ஏன்னா நம்ம அப்படிதான் வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. இது வந்து என்னன்னா நம்மளை விட அதிக ஃபாஸ்டான ஒரு ட்ரெயினை பத்தின கதை. ஸோ அப்படின்ற விஷயம் இந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங் ஆக்ஷன், அந்த ஒரு ஆக்ஷனை தவிர ஒரு த்ரில்லிங் உடைய ஒரு படம் தான் இது. வந்து நம்ம படம் பார்க்குறப்ப கொஞ்சம் நிப்பாட்டி தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா 370 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்து டோக்கியோவை நோக்கி போகுது. ஸோ அது போறப்போ என்னன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அதுல வந்து என்னன்னா 100 கிலோமீட்டருக்கு கீழே இது குறைஞ்சிச்சுன்னா வெடிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் சொல்றது நம்பலைன்னா வந்து என்னன்னா ஒரு ட்ரெயின் வந்து என்னன்னா வச்சிருக்கேன். அது வந்து என்னன்னா இந்த ஸ்டேஷன்ல வந்து வரப்போகுது. அது வந்து ட்ரெயினோட அந்த தன்மை வந்து குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்கா வெடிச்சிரும் சொல்றான். சாம்பிள் வந்து நிகழ்த்தியும் காட்டுறான். ஸோ அதுக்கடுத்து என்ன பரபரை அப்படின்ற விஷயம் தான் இது. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த படத்துல கதாபாத்திரங்கள் அறிமுகமாகறப்ப நம்மளுக்கு ஒரு அந்நியமா தோணாலும் படம் ஆரம்பிச்சு போக 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 அதுல இருக்க சின்ன சின்ன கேரக்டர்னாலும் நம்மள வந்து கரெக்டா நம்மளுடைய மைண்டுக்கு வந்து கரெக்டா ஈக்குவலா வந்து கொண்டு வந்துடும். கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கக்கூடிய ஒரு தன்மையை நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய டைரக்டரோட வெற்றி. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா படம் அவ்வளவு சீரியஸா போயிருந்தாலும் இதுல ஒரு 2-3 வந்து ஒரு கேரக்டர் உள்ள சொல்லி இருப்பாங்க. ஒன்னு வந்து என்னன்னா அரசியல்வாதி, அதாவது ஊழலில் ஈடுபட்ட ஒரு பெண் அரசியல்வாதி. ஸோ அவங்கள பத்தி இது. இன்னொருத்தர் வந்து என்னன்னா ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல வந்து பல பேர் இறக்கிறது காரணமான ஒரு மனிதர். இதுக்கடுத்து ஒரு யூடியூபர். இவங்க 3 பேரும் செய்யக்கூடிய வந்து சமாச்சாரங்கள் வந்து இந்த படத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்கப்ப வந்து அந்த படத்தை வந்து என்னன்னா கரெக்டா வந்து வேவ் லெங்க்ல கொண்டு போறதுக்கு இருக்கு. நம்மளை வந்து நம்ம நாட்டுல ட்ரெயின் ஓடுறது அதுக்கான விஷயங்களும் நம்மளுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் பாக்குறப்ப ஒரு நம்மளுக்கு ஒரு என்னன்னா ஒரு வேற்றுமொழி படம் பாக்குற மாதிரிதான் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதுதான் இந்த படத்தோட வந்து ஒரு பெரிய மைனஸ். அதாவது நம்ம படம் பாக்குறப்ப வந்து ஒரே டைமா அந்த 2 மணி நேரத்தை உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் செலக்ஷன் சரி, டைரக்டரும் சரி, மியூசிக்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல். இதுல வந்து முக்கியமா வந்து சிஜி விஎஃப்எக்ஸ் எந்த இடத்துலயுமே நம்மளுக்கு குறையே தெரியாது. பாம்பு அடிக்கிறது ஆயிட்டு சரி, எந்த இடத்துல சிஜி பண்ணிருக்காங்க, எந்த இடத்துல விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா பக்காவா பண்ணிருப்பாங்க. இதுல வந்து டயலாக் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பல டயலாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிதா இருக்கும். அதுல வந்து என்னன்னா அந்த ரயில்வே துறையுடைய அந்த கண்ட்ரோல் யூனிட் சிஸ்டமும் சரி, அவங்க எப்படி ஒரு பரபரப்பான சூழல் நடக்குது அதெல்லாம் வந்து நல்லா கரெக்டா அக்யூரேட்டா காமிச்சிருப்பாங்க. நம்ம தமிழ் படத்திலேயே அந்த அளவுக்கு வந்து வந்ததில்லை. நல்லா அக்யூரேட்டா, அதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்ல செலவழிச்ச படம். அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸை ஈர்க்கக்கூடிய வகையில தான் இந்த படம் இருக்கு. நம்பி பார்க்கலாம்.